விடியல் பயண திட்டம் மீது பிரதமர் மோடி வீண்படி சுமத்துவதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி சில மாநிலங்களில் மகளிருக்கு அளிக்கப்படும் இலவச பேருந்து பயண சலுகையால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் குறைவாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இதை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்களில் கூட்டம் இல்லை என பிரதமர் புரளி கிளப்புகிறார் என தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை 9,11,00,000 உயர்ந்துள்ளதை தவிர குறையவில்லை என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தரும் விடியல் பயணத்தை பிரதமர் மோடி பகிரங்கமாக எதிர்க்க துணிந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். RSS பின்புலத்தில் இருந்து வந்தவர் என்பதால் பெண்களின் முன்னேற்றத்தை கண்டு பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும் பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது, இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தோல்வி பயத்தின் காரணமாக பிரதமர் மோடி விடியல் பயணம் குறித்து பச்சை பொய் பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். விடியல் பயணம் கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு வழங்கியதற்கு பின்னால் மெட்ரோ ட்ரெயினுடைய இது குறைஞ்சிச்சுன்னு சொல்ற அதே பொய். 3 மடங்கு உயர்ந்திருக்கு. ஏறத்தாழ 3 கோடி பேர் போனவர்கள் இப்போ 9 கோடி பேர் வரும். ஆக எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்கறது இல்லை. வாய்க்கு வந்தது கண்டபடி பேசுவது என்று ஒரு பிரதமர் பேசுவது கழகல்ல. இதுவரையிலே எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கார்கள். எந்த பிரதமரும் இப்படி பேசியதாக வரலாறு கிடையாது. ஆனால் இவர் நாளாந்திர பேச்சாளர் போல் பேசுகிறார். அனைத்து பெண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணத்தை அனுமதிப்பதால் பாகுபாடு ஏற்படுகிறது என பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்திருக்கிறார். என்ன செய்யறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்க யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இலவசம் கொடுங்க. நாங்க இலவசம் வேண்டாம்லாம் சொல்லல. ஆனால் எல்லா பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னா இப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு இடத்துக்கு ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க ஃப்ரீயா போறாங்க. ஆணு 30 ரூபாய் காசு கொடுத்து போறாரு. அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதா இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதுன்றது மட்டுமே இல்லை.